வணக்கம். எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அமைப்பாய் திரள்வோம் எனும் தொகுப்பிலிருந்து 33வது தலைப்பு பண்பாட்டு புரிதலும் மக்களோடு வாழ்தலும். உங்களுக்காக வாசிப்பது பாண்டிச்சேரி அபிஷேகப்பாக்கத்திலிருந்து ஆதிசிவன். மக்கள் மொழி பற்றிய புரிதல் அமைப்பாக்க நடவடிக்கையில் இன்றியமையாத பங்கை வகிக்கிறது. பகுதி சார்ந்த, பண்பாடு சார்ந்த மொழியாடல் உள்ளிட்ட மக்களின் வாழ்க்கை முறைகளை பற்றிய புரிதல்களும் செயற்பாடுகளும் மக்களை அமைப்பாக்குகின்ற களப்பணிகளை இலகுவாக்கும். மக்களை புரிந்து கொள்வதும் மக்களோடு கலந்து வாழ்வதும் மக்களுடனான உறவுகளை வெகுவாக வலுப்படுத்தும். புரிந்து கொள்வது, கலந்து வாழ்வது போன்ற நடவடிக்கைகள் களப்பணியாளர்களின் கடமையாகும். மக்களின் மொழி, உடை, உணவு போன்ற பண்பாட்டு கூறுகளை அறிந்து அவற்றுடன் ஒன்றி இயங்குவது மக்களிடையே நம்பிக்கையை உருவாக்கும். மக்களுக்கு தொடர்பில்லாத மொழி, மக்களை அந்நியப்படுத்தும் உடை, மக்களிடமிருந்து மாறுபடும் உணவு, இன்னும் இவை போன்ற முரண்பாடுகள் மக்களுடனான உறவுகளின் இடைவெளியை உருவாக்கும். அத்தகைய இடைவெளி நம்பிக்கையை வலுப்படுத்தாது. மக்களிடையே பாதுகாப்பு உணர்வை உறுதிப்படுத்துவதிலும் நம்பிக்கையை மென்மேலும் வலுப்படுத்துவதிலும் தான் அமைப்பாக்க நடவடிக்கைகளை வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும். சாதி, மதம், மொழி, பொருளாதாரம் மற்றும் கல்வி போன்றவை பண்பாட்டு தளங்களை வரையறுக்கும் கூறுகளாகும். ஒரே மொழியை பேசும் மக்களிடையே ஒரே பண்பாடுதான் இருக்கும் என்பதில்லை. ஒரே மொழியை பேசினாலும் வெவ்வேறு மதங்களை சார்ந்தவர்களாய் இருக்கலாம். மதங்கள் மாறுபடுகிற போது அவர்களின் பண்பாட்டு கூறுகள் மாறுபடலாம். ஒரே மதமாயிருந்தாலும் பேசும் மொழி அல்லது இனம் மாறுபடலாம். இன மாறுபாடுகளால் பண்பாட்டு கூறுகளிலும் மாற்றங்கள் நிகழலாம். ஒரே மொழி, ஒரே மதம் என்றாலும் சாதி மாறுபடலாம். சாதி வேறுபாடுகளும் பண்பாட்டு வேறுபாடுகளை உருவாக்கலாம். ஒரே சாதியாக இருந்தாலும் அதில் நிலவும் உட்சாதி, குலம், கோத்திரம் போன்றவை பண்பாடுகளில் வேறுபாடுகளை கொண்டிருக்கலாம். ஒரே உட்சாதியாகவோ அல்லது ஒரே குலம், கோத்திரமாகவோ இருந்தாலும் அவர்களின் பொருளாதார நிலை, கல்வி நிலை போன்றவற்றால் பண்பாட்டு கூறுகளில் அவை மாறுபாடுகளை பெற்றிருக்கும். சாதி, மதம், மொழி, இனம், கல்வி மற்றும் பொருளாதாரம் போன்றவற்றுடன் மக்கள் வசிக்கும் பகுதி அல்லது மாநிலம் அல்லது தேசம் என்கிற நிலம் சார்ந்த கூறுகளும் மக்களின் பண்பாட்டு தளத்தில் மாறுபாடுகளை கொண்டதாகவே விளங்கும். இத்தகைய பண்பாட்டு கூறுகள் பழமைக்கும் புதுமைக்கும் இடையிலான பரிணாம போராட்டங்களையும் நிகழ்த்தியவாறு புதிய மாற்றங்களையும் உள்வாங்கிக் கொண்டே இருக்கும். அதாவது பண்பாட்டு கூறுகளை தீர்மானிப்பதில் பழமைக்கும் புதுமைக்கும் இடையிலான பரிணாம போரும் ஒரு கூறாக விளங்கும். உழைக்கும் மக்களிடையே நிலவும் பண்பாடுகளை மக்கள் பண்பாடு என அடையாளம் கண்டாலும் அவற்றில் முற்போக்கான கூறுகளை அடையாளம் காண வேண்டியது அமைப்பாக்க நடவடிக்கைகளில் பங்கேற்போரின் கடமைகளாகும். பிற்போக்கான பண்பாட்டிலிருந்து மக்களை மீட்பதும் முற்போக்கானவற்றை மக்களிடையே அடையாளப்படுத்துவதும் வளர்த்தெடுப்பதும் இன்றியமையாதவையாகும். இவ்வாறு மக்கள் பண்பாடுகளை பற்றி அறிந்து கொள்வதும் பண்பாட்டு தளத்தில் மக்களை முற்போக்கான திசை வழியில் நகர்த்துவதும் அமைப்பாக்குதலில் அடிப்படையான தேவையாகும். மக்கள் பண்பாடு என்பது அமைப்பாதலுக்குரிய மக்களின் பாரம்பரிய வாழ்க்கை முறையே ஆகும். ஆதிக்கம் செலுத்துவோர், சுரண்டி கொழுப்போர், தமது ஆதிக்கத்தையும் சுரண்டலையும் தக்க வைத்துக் கொள்வதற்காக உழைக்கும் எளியோர் மீது தொடர் அடக்குமுறைகளை செய்வோர் போன்ற மேல்தட்டு வகுப்பினரின் பண்பாட்டை மக்கள் பண்பாடு என்ற வரையறைக்குள் அடையாளப்படுத்தல் இயலாது. சமூகம், அரசியல், பொருளாதாரம் மற்றும் பண்பாட்டு கட்டமைப்பு முறைகளால், அவற்றின் தொடர்ச்சியான இயங்கு முறைகளால் ஒதுக்கப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர், சில்லு சில்லாக சிதறடிக்கப்பட்டோர், பல்வேறு வகைகளில் சிறுபான்மையாக்கப்பட்டோர், உரிமைகள் மற்றும் உடைமைகள் மறுக்கப்பட்டோர், அதிகார பகிர்வுகளை பெற இயலாத வகையில் தடுக்கப்பட்டோர் என உழைக்கும் அடித்தட்டு மக்களை அமைப்பாக்குவதே நோக்கமாக அமையும் நிலையில் அத்தகைய அடித்தட்டு வகுப்பினரை மக்கள் என்ற வரையறைக்குள் அடங்குவர். அவர்களின் மொழி, உடை, நடை, உணவு மற்றும் கலைகள் போன்ற பண்பாட்டு கூறுகளை மக்கள் பண்பாடு என்பதாக அமையும். உழைப்போருக்கும் சுரண்டுவோருக்கும் இடையில் எப்போதும் ஒரு இடைவெளி இருந்து கொண்டே இருக்கும். அது பண்பாடு உள்ளிட்ட அனைத்து தளங்களிலும் காணப்படும். ஒரே மொழி, ஒரே இனம், ஒரே மதம், ஒரே சாதி, ஒரே குலம், ஒரே பகுதி
அல்லது ஒரே நாடு என ஒரே வளையத்திற்குள் அடங்கினாலும் அந்த ஒரே வளையத்துக்குட்பட்ட மக்கள் யாவரும் ஒரே வாழ்க்கை முறையை கொண்டிருக்க இயலாது. குறிப்பாக ஒரே பண்பாட்டை கொண்டிருக்க வாய்ப்பில்லை. சாதி, மதம் போன்ற ஒவ்வொரு தளத்திலும் உழைப்போருக்கும் சுரண்டுவோருக்கும் இடையிலான இடைவெளி தவிர்க்க இயலாததாகும். சுரண்டுவோரின் வாழ்க்கை முறைகள் உழைப்போரை இழிவுபடுத்துவதாகவும் அடிமைப்படுத்துவதாகவுமே அமையும். உழைக்கும் மக்களிடையே பகைமையை உருவாக்குவதாகவும் மோதல்களை தூண்டுவதாகவும் விளங்கும். உழைப்போர் ஒன்றுபட்டு விடாமல் தடுப்பவையாகவுமே இருக்கும். விவசாய தொழிலாளர்களாகவோ ஆலை தொழிலாளர்களாகவோ இன்னும் பிற உடல் உழைப்பு தொழிலாளர்களாகவோ உழைக்கும் வகுப்பினர் ஒன்றுபடுவதற்கு அல்லது அமைப்பாவதற்கு சுரண்டுவோர் எளிதில் இடமளிப்பதில்லை. சுரண்டுவோரின் ஆதிக்கத்திற்கு எதிரான நடவடிக்கைகளின் மூலமாகவே உழைப்பவர்களை ஒன்றுபடுத்திட இயலும். அரசியல் அதிகாரம் உள்ளிட்ட அனைத்து வகை அதிகார மையங்களும் சுரண்டுவோருக்கான பாதுகாப்பு அரண்களாகவே கட்டமைக்கப்பெற்றுள்ள நிலையில் அதிகார வலிமையுள்ளவர்களோடு மோதுவதென்பது உழைப்பவர்களை ஒருங்கிணைப்பதில் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதாவது விவசாய தொழிலாளர்களை அல்லது கூலி உழைப்பாளர்களை அமைப்பாக்குகிற போது நிலவுடைமையாளர்களின் பகைமையை மோதலை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஆலை தொழிலாளர்களை ஒருங்கிணைக்கும் களத்தில் முதலாளிகளின் எதிர்ப்பை சந்திக்க நேரிடும். உழைப்பவர்களை ஒன்றுபடுத்தும் ஒவ்வொரு தளத்திலும் களத்திலும் ஆதிக்கம் செய்வோரின் அல்லது சுரண்டுவோரின் எதிர்ப்புகளை ஒடுக்குமுறைகளை எதிர்கொண்டேயாக வேண்டும். சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், தொழில் அல்லது உழைப்பின் பெயரால் தொடரும் ஒடுக்குமுறைகளால் உழைக்கும் மக்களிடையே ஒரு வகையான பாதுகாப்பற்ற உணர்வு நிலை பரவலாகவே மேலோங்கி இருப்பதை காணலாம். பாதுகாப்பில்லாத உணர்வு என்பது உழைக்கும் மக்களின் ஒற்றுமைக்கு பெருந்தடையாக இருப்பதையும் அறியலாம். அத்தகைய அச்சத்திலிருந்து மக்களை மீட்பதற்கு அவர்களிடம் பாதுகாப்பு உணர்வு மற்றும் நம்பிக்கையை வளர்ப்பது இன்றியமையாத தேவையாகும். எந்த ஒரு உறவிலும் நெருக்கமும் இணக்கமும் தான் பாதுகாப்பான உணர்வையும் நம்பிக்கையும் உருவாக்கும், உறுதியாக்கும். நெருக்கமின்றி இணக்கமின்றி மக்களிடையே எதனையும் கொண்டு செல்லவோ நடைமுறைப்படுத்தவோ இயலாது. மக்களோடு ஒன்றியிருப்பதன் மூலமே அவர்களின் வாழ்க்கை முறைகளை அறிந்து கொள்ளவும் அவற்றை முற்போக்கான திசை வழியில் முன்னெடுத்து செல்லவும் அத்தகைய பண்பாட்டு கூறுகளை பின்பற்றுவதன் வழி மக்களிடையே நம்பிக்கையை பெறுவதும் நம்பிக்கையை ஊட்டுவதும் இயலும். நம்பிக்கையே பாதுகாப்பு உணர்வையும் உருவாக்கும். அதற்கு மக்களுடன் ஒன்றியிருத்தல் வேண்டும். மக்களோடு ஒன்றியிருத்தல் என்பது மக்களைப் போல் வாழ்வது, மக்களோடு மக்களாகவே வாழ்வது ஆகும். உண்ணுதல், உடுத்துதல், இன்ப துன்பங்களில் பங்கேற்றல், கருத்துக்களை உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளுதல், போராட்டக் களங்களில் கைகோர்த்து செயலாற்றுதல் போன்ற யாவற்றிலும் மக்களோடு இருந்து கலந்து வாழ்வதாகும். அதே வேளையில் மக்களின் பண்பாட்டை போற்றுதல் மற்றும் பின்பற்றுதல் என்னும் பெயரில் பிற்போக்கானவற்றுக்கு துணை இருத்தல் ஆகாது. அதாவது முற்போக்கான புரட்சிகரமான பண்பாட்டு மாற்றங்களுக்கு எதிரானவற்றை ஊக்கப்படுத்துதல் ஆகாது. ஆதிக்க சக்திகளால் பாதுகாக்கப்படும், ஊக்கப்படுத்தப்படும் பிற்போக்கான அடிமைத்தனமான பண்பாட்டு கூறுகளை உழைக்கும் மக்கள் பாரம்பரியம் என்கிற முறையில் பின்பற்றும் நிலையும் இருக்கலாம். அத்தகைய பண்பாடுகளை மக்களோடு ஒன்றுதல் என்னும் பெயரால் களப்பணியாளர்களும் அப்படியே பின்பற்றுதல் கூடாது. அவற்றிலிருந்து மக்களை மீட்பதும் அமைப்பாக்குதல் நடவடிக்கையில் தேவையானதாகும். மக்களை பிரிக்கும், உறவுகளை சிதைக்கும், உழைப்பை சுரண்டும், மானுடத்தை பழிக்கும் பண்பாடு எதுவாயினும், எத்தகைய பாரம்பரியம் கொண்டதாயினும், தொன்மை வாய்ந்ததாயினும் அதனை ஏற்றுவதோ போற்றுவதோ ஏற்புடையதாகாது. மக்களிடமிருந்து அவர்தம் பண்பாட்டு நெறிமுறைகளை கற்றுக்கொள்வதற்கும் அவற்றை கடைபிடிப்பதற்கும் அவர்களோடு தங்கியிருத்தலும் பணியாற்றுவதும் தவிர்க்க இயலாதவையாகும். மக்களின் தகுதி நிலைகளிலிருந்து தம்மை வேறுபடுத்தி காட்டவோ உயர்த்தி காட்டவோ முனைந்தால் களப்பணியாளர்கள் மக்களிடமிருந்து அந்நியப்படும் நிலை உருவாகும். நடை, உடை, பாவனை உள்ளிட்ட அனைத்து வகை நடைமுறைகளிலும் மக்களிடமிருந்து பெரும் இடைவெளி ஏற்படாத வகையில் அமைப்பாக்குதல் நிகழ வேண்டும். சமூக தகுதி, பொருளியல் தகுதி, கல்வி தகுதி, அரசியல் தகுதி போன்ற தகுதி நிலைகள் ஒவ்வொருவருக்கும் இடையில் வேறுபாடுகளை கொண்டிருக்கும். இத்தகைய தகுதி நிலைகளிலிருந்து உழைக்கும் மக்களுடனான உறவுகளை தீர்மானித்தல் கூடாது. ஆதிக்கம் செய்யும் சுரண்டும் வகுப்பினருக்கும் உழைக்கும் வகுப்பினருக்கும் இடையிலான இடைவெளிகளுக்கு இவ்வாறான தகுதி நிலை வேறுபாடுகளே அடிப்படையாக உள்ளன. உயர்வு தாழ்வு என்கிற முரண்பாடுகளும்
அவற்றின் அடிப்படையிலான உழைப்பு சுரண்டல்களும் நிகழ்கின்றன. இவற்றிலிருந்து மக்களை மீட்பதற்கும் காப்பதற்கும் செயலாற்றுகிற களப்பணியாளர்கள் தங்களை மக்கள் அந்நியப்படுத்தி பார்க்கும் வகையில் நடந்து கொள்ளுதல் கூடாது. இவர்கள் நம்மை போன்றவர்கள், நமக்கானவர்கள் என்று மக்களிடையே நம்பிக்கையை விதைப்பதும் வளர்ப்பதும் களப்பணியாளர்களின் கடமையாகும். அதற்கேற்ற வகையில் அமைப்பாதலுக்குரிய மக்களின் பண்பாட்டு கூறுகளை பற்றிய புரிதலும் ஏற்புடையவற்றில் ஈடுபாடும் கொண்டிருத்தல் தேவையாகும். பண்பாடு என்பது மக்களின் உணர்வுகளோடும் நம்பிக்கையோடும் தொடர்புடையதாகும். அது பகுத்தறிவுக்கு அல்லது அறிவியலுக்கு முரண்பட்டதாகவும் இருக்கலாம். மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரை அவன் கையாளுகிற நடைமுறைகள் யாவற்றிலும் சாதி, மதம், மொழி, இனம் போன்றவற்றின் அடிப்படையிலான பண்பாட்டு அடையாளங்கள் இடம்பெற்றிருக்கும். இவ்வாறான பண்பாட்டு கூறுகள் மக்களிடையே நிலவும் ஒற்றுமைக்கும் வேற்றுமைக்கும் உரிய காரணிகளாக விளங்கும். அதாவது பண்பாட்டு அடையாளங்களே குழு அடையாளங்களாக அமையும். சாதிக்குழு, இனக்குழு, மதக்குழு போன்றவை யாவும் மக்களின் பண்பாட்டு குழுக்களே ஆகும். ஒருமித்த பண்பாட்டு கூறுகளை கொண்டவை ஒரு குழுவாக திரளுகிற போது அவற்றிலிருந்து வேறுபடுகிற பண்பாட்டு அடையாளங்களை கொண்டவை வேறொரு குழுவாக திரளுவது இயல்பேயாகும். இவ்வாறு மக்கள் குழுவாக திரண்டு சிறுபான்மையாகவோ பெரும்பான்மையாகவோ வாழ்வதற்கு மக்களின் பண்பாட்டு அடையாளங்களே அடிப்படையாகும். பண்பாட்டு தளத்தில் பொது அடையாளங்களால் ஒன்றுபடும் போது ஒரு குழுவாகவும், தனி அடையாளங்களால் ஒன்றுபடும் போது வேறொரு குழுவாகவும் குழுக்களுக்கிடையே உடன்பட்டும் முரண்பட்டும் இயங்கும் நிலையை காணலாம். அதாவது பல சாதி குழுக்கள் தமது தனித்தனி அடையாளங்களோடு தனித்து இயங்கும் அதே வேளையில் அவை பொது அடையாளங்களின் அடையில் இனக்குழுவாகவோ மதக்குழுவாகவோ அல்லது இவை போன்ற வேறு பல குழுக்களாகவோ இயங்கும். ஒரே சாதி குழுவில் உள்ள மக்களிடையிலும் திருமணச் சடங்குகள், ஈமச் சடங்குகள், தெய்வ வழிபாட்டு முறைகள், உணவு பழக்கங்கள், உடையணியும் வழக்கங்கள் போன்ற பண்பாட்டு கூறுகளில் வேறுபாடுகள் உண்டு. இத்தகைய வேறுபாடுகளினால் அவற்றின் அடிப்படையில் தனித்தனி குழுக்களாக அல்லது குலம் கோத்திரங்களாக இயங்குவதையும் காணலாம். குழுக்கள் உருவாவதற்கும் ஒருங்கிணைவதற்கும் பண்பாட்டு கூறுகள் முதன்மையான பாத்திரத்தை வகிக்கின்றன. அத்தகைய பண்பாட்டு கூறுகள் பிரிவதற்காக மட்டுமின்றி இணைவதற்காகவும் இயங்குவதனால் உழைக்கும் மக்களை ஒருங்கிணைப்பதற்கு பண்பாட்டு தளத்தில் ஆற்ற வேண்டிய கடமைகளை பற்றிய புரிதல் மற்றும் செயல்பாடுகள் இன்றியமையாதவையாகும். மக்களுக்கும் மக்களுக்கான களத்தில் பணியாற்றுவோருக்கும் இடையில் பண்பாட்டு அடிப்படையிலான புரிதல் இல்லாமல் முரண்பாடுகளும் இடைவெளியும் வெகுவாக இருந்தால் அமைப்பாக்க நடவடிக்கையில் தேக்க நிலையே உருவாகும். பண்பாட்டு தளத்தில் நிலவும் தேக்கம் சமூக மாற்றங்களுக்கு இடம் தராது. அரசியலில், ஆட்சியில் ஏற்படும் திடீர் மாற்றங்கள், அறிவியல் வளர்ச்சியால் உருவாகும் புதிய மாற்றங்கள் முதலியன பண்பாட்டு தலங்களில் பெரும் தாக்கத்தை உருவாக்கும். அவற்றின் அடிப்படையினையே தகர்க்கும். பண்பாட்டின் அடிப்படை எதுவோ அதன் மீதான தாக்கம் அல்லது மாற்றம் என்பதையே புரட்சி என அறியலாம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்னும் அடிப்படையில் தன் இயல்பாக நிகழும் மாற்றங்கள் யாவும் புரட்சிகரமான மாற்றங்கள் என கருதிட இயலாது. பிற்போக்கான, பழமையான, பாரம்பரியமான பண்பாடுகளின் அடிப்படையில் ஏற்படும் தாக்கத்தால் நிகழும் தலைகீழ் அல்லது புதிய மாற்றங்களையே புரட்சிகரமான மாற்றங்களாக கருதலாம். மொழிக்கலப்பு, இனக்கலப்பு, சாதி மற்றும் மதக்கலப்பு போன்றவை நிகழ்வதனால் சமூக கட்டமைப்பில் ஏற்படும் தாக்கங்களும் நெகிழ்வு நிலைகளும் பண்பாட்டு தளத்தில் அசைவுகளை ஏற்படுத்துகின்றன. அவற்றின் மூலம் பண்பாட்டு கலப்பு நடந்தேறுகின்றன. அதன் வழி பண்பாட்டு மாற்றங்களும் சமூக மாற்றங்களும் நிகழலாம். பண்பாட்டு தளத்தில் ஏற்படும் மாற்றங்களை பண்பாட்டு புரட்சி எனவும், அதன் அடிப்படையில் சமூக தளத்தில் ஏற்படும் மாற்றங்களை சமூக புரட்சி எனவும் அறியலாம். இத்தகைய புரட்சிகரமான மாற்றங்கள் காலத்தின் போக்கில் தன் இயல்பாக நிகழ்வதில்லை. திட்டமிட்ட நடவடிக்கைகளின் மூலம் உரிய மாற்றங்களை விரிவுபடுத்தும் போக்கே புரட்சி என்பதாக அமையும். அதாவது குறிப்பிட்ட இலக்கை நோக்கி குறிப்பிட்ட கால வரம்புக்குள் வரையறுக்கப்பட்ட செயல் திட்டங்களை நிறைவு செய்திட விரைவுபடுத்தும் நடவடிக்கையே ஆகும். சமூகம், அரசியல், பொருளாதாரம் மற்றும் பண்பாடு ஆகிய ஒவ்வொரு தளத்திலும் இத்தகைய மாற்றங்களை நிகழ்த்த வேண்டியது உழைக்கும் மக்களின் வரலாற்று கடமையாகும். தமது ஆதிக்கத்தின் மூலம் உழைப்போரை சுரண்டும் வகுப்பினரை மோதி வெல்வதால் மட்டுமே புரட்சிகரமான மாற்றங்களை உருவாக்கிட இயலும். ஏற்கனவே நிறுவப்பட்டுள்ள கட்டமைப்புகள் மிகுந்த இறுக்கமாகவும் வலுவாகவும் இயங்கிக் கொண்டிருக்கும் நிலையில்
அவற்றை தகர்ப்பது அவ்வளவு இலகுவானதல்ல. கடுமையான, தீவிரமான, விரைவான, உறுதியான போராட்டங்களின் மூலம் மட்டுமே ஆதிக்க சக்திகளின் அல்லது சுரண்டல் வகுப்பினரின் அதிகார மையங்களை தகர்த்திட இயலும். அத்தகைய போராட்டங்களுக்குரிய மக்களை அமைப்பாக்குதல் வெற்றிகரமாக அமைந்திட அம்மக்களுடன் ஒன்றித்து களப்பணியாற்றுதல் தவிர்க்க இயலாததாகும். மக்களோடு களத்தல் என்பது அவர்களின் பண்பாட்டுடன் கொண்டுள்ள தொடர்புகளை பொறுத்தே அமையும். சாதி, மதம், மொழி, இனம் ஆகியவற்றை சார்ந்த சமூக பண்புகள் மற்றும் இசை, நாடகம், ஓவியம் மற்றும் சிற்பம் போன்ற கலைநுட்பங்கள் முதலிய பண்பாட்டு கூறுகளில் மக்களுடன் கொண்டுள்ள உறவுகள், பங்களிப்புகள் தான் மக்களோடு இணைதலை அல்லது கலைத்தலை தீர்மானிக்கும். அத்தகைய ஈடுபாடுகள் இல்லையேல் மக்களிடமிருந்து அந்நியப்படும் நிலையே உருவாகும். மக்களின் மொழி, மக்களின் உடை, மக்களின் உணவு, மக்களின் தொழில், மக்களின் கலை என உழைக்கும் மக்களின் பண்பாட்டு கூறுகளை பற்றிய புரிதல்களும் ஈடுபாடுகளும் மக்களிடமிருந்து அந்நியப்படாத அணுகுமுறைகளும் தான் அமைப்பாக்க நடவடிக்கைகளை வெற்றிகரமாக நிகழ்த்தும். பண்பாட்டு தளத்தில் முற்போக்கான புரட்சிகரமான மாற்றங்களை நிகழ்த்துவதற்கு அவ்வாறான மக்கள் பண்பாட்டை அடையாளம் காண்பதும் அவற்றை வளர்த்தெடுப்பதும் அமைப்பாதலுக்குரிய மக்களோடு இணைந்து கலந்து களப்பணியாற்றுதலும் தவிர்க்க இயலாத தேவையாகும். பாடுபடும் மக்களோடு களத்தல் வேண்டும், மக்களின் பண்பாட்டு புரிதலோடு உழைத்தல் வேண்டும். நன்றி. அமைப்பாய் திரள்வோம் காணொளி உங்கள் இணையதளத்திற்கு நேரடியாக வந்தடைய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.